بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. وقال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கணிதக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய கிருபையால் இந்த ஜும்ஆவுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய இல்லத்தில் நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் செய்கின்ற இந்த அமலிற்கும் ஏனைய எல்லா அமல்களுக்கும் உண்டான நிறைவான பலனை ஈருலகிலும் தந்தருவானாக என்கின்ற பிரார்த்தனையோடு எனது உரையை துவங்குகிறேன். அன்பிற்கிய சகோதரர்களே, பொதுவாக ஒரு விஷயத்தை பற்றி சொல்வார்கள். ஒவ்வொருவருமே இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது ஏதாவது ஒரு விஷயத்தை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு லட்சியம், ஒரு நோக்கம், குறிக்கோள், இப்படி பல வார்த்தைகள் அதற்கு நாம் வைக்கலாம். எல்லோருக்குமே தனிப்பட்ட முறையில் ஏதாவது ஒரு விதத்தில் ஏதோ ஒன்று லட்சியமாகவோ குறிக்கோளாகவோ இலக்காகவோ இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதில் சிலர் லட்சியத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சில விஷயத்தை சொல்லிக்கொண்டு திடீரென்று சிலர் மாயமாகி விடுவார்கள். அல்லது திடீர் அவர்களால் தொடர்ந்து வேலை செய்ய முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுவதை நம்மால் பார்க்க முடியும். இதற்கு என்ன காரணம்? பொதுவாக சொல்வார்கள், லட்சியத்தை அடைய முடியவில்லை என்பதற்காக மாற்ற வேண்டியது லட்சியத்தை அல்ல. நாம் ஒரு வழியில் சென்று கொண்டிருந்தோம், அந்த வழியை தான் என்ன செய்ய வேண்டும்? மாற்ற வேண்டும். நாம் ஒரு லட்சியம் என்ற ஒரு விஷயத்தை நாம் அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டோம் என்று சொன்னால், இதுதான் என்னுடைய லட்சியம், இதுதான் என்னுடைய குறிக்கோள் என்ற ஒன்றை நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் என்று சொன்னால், அதை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறேன், என்னால் அடைய முடியவில்லை என்று சொன்னால், நான் மாற்ற வேண்டிய லட்சியத்தை அல்ல, நான் சென்று கொண்டிருந்த அந்த பாதையை தான் வேறு விதமாக செய்ய வேண்டும், வேறு எந்த வழியில் சென்று அந்த லட்சியத்தை அடைய வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்ய வேண்டும். அதுதான் ஒரு நல்ல ஒரு அறிவாளியான ஒரு வேலையாக இருக்க முடியும். அதைத்தான் நம்முடைய மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறது. எனவே சகோதரர்களே, இன்றைக்கு நாம் எடுத்துக்கூடிய ஒரு தலைப்பு மாற்றம். இந்த மாற்றம் எங்கிருந்து துவங்கப்பட வேண்டும்? எல்லோருமே நம்முடைய வாழ்க்கையில் அல்லது சமூகத்திற்கு மத்தியில் ஒரு தனிப்பட்ட நபராக இருக்கலாம், அல்லது ஒரு குடும்பமாக இருக்கலாம், அல்லது ஒரு சமூகமாக இருக்கலாம். இப்படி யாராவது இருந்தாலும் ஒரு மாற்றத்தை விரும்பி வேண்டி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் தனக்கு ஏதாவது மாற்றம், பொருளாதார ரீதியாகவோ அல்லது அழகு ரீதியாகவோ அல்லது ஏதோ ஒரு விதத்தில் தன்னுடைய ப்ரமோஷனிலோ ஏதோ ஒரு விதத்தில் மாற்றம் எமக்கு ஏற்பட வேண்டும் என்பதில் எல்லோருமே உறுதியாக இருந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு இன்றைக்கு போன்று நாளைக்கு இருக்கக்கூடாது. இன்றைக்கு நான் ஒரு விதமாக இருக்கிறேன் என்று சொன்னால், நாளைக்கு நான் இன்னும் கொஞ்சம் என்ன செஞ்சிருக்கணும், டெவலப் ஆகிருக்கணும்ன்றதுல யாருக்குமே மாற்று கருத்து
எப்படி யாராக இருந்தாலும் குறிப்பாக நாம் இஸ்லாமியர்களாக இருக்கின்ற காரணத்தினால் நம்முடைய இஸ்லாமிய வரலாற்றிலேயே அதிகமான வரலாறு அல்லது அதிகமான அறிஞர்கள் உலகத்தை புரட்சி செய்தவர்கள் இவங்க எல்லோருக்கும் காணப்படக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் நோண்டி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணோம்னா என்ன கிடைக்குது அப்படின்னு பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். அதாவது வாய்ப்பு கிடைத்தது என்று சொன்னால் The 5 AM Club அப்படின்னு புத்தகம் ஒன்று இருக்கிறது. அது ராபர்ட் ஷர்மா ஒருத்தர் எழுதியிருக்கார். அது 5 AM Club வாய்ப்பு கிடைத்தால் ஆங்கிலத்திலும் இருக்கிறது, தமிழிலும் இருக்கிறது, வாங்கி படித்துக் கொள்ளலாம். இந்த 5 AM Club அப்படின்றத அவர் ரிசர்ச் பண்ணி சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, உலகத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய பில்லியனர்ஸ் ஆர் மில்லியனர்ஸ், சரிங்களா, சக்சஸ்ஃபுல் பர்சன்ஸ் என்று அவங்க லிஸ்ட் பண்ணிருக்கக்கூடிய ஆட்கள், இப்படி இவங்களிடத்தில் இருக்கக்கூடிய பண்புகளை அவருடைய கேரக்டர்ஸ் என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்றத லிஸ்ட் அவுட் பண்ணி அதை கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி எழுதியிருக்கார். இது அப்படியே தொட்டு இஸ்லாமிய பார்வையில் பார்க்கின்ற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்களாகிய நம்மவர்களுக்கு அது ஒரு கடமையாகவே அல்லாஹ் ஆக்கி வைத்திருப்பதை நம்மால் பார்க்க முடியாது. அந்த கட்டாய கடமையை நாம் எந்த விதமான தயக்கமும் இன்றி எந்த விதமான கேர்லெஸ் பொதுபோக்குத்தனமும் இல்லாமல் அந்த கடமையை நாம் செய்துவிட்டோம் என்று சொன்னால் அந்த சக்சஸ்ஃபுல் பர்சனை நாமும் உண்டு அடைகிறோம். கிட்டத்தட்ட அந்த ஆய்வுகள் சொல்கிறார்கள், உலகத்தில் வாழ்கின்ற 95% செய்யாத ஒரு பணியை இந்த 5% செய்கின்ற காரணத்தினால்தான் இந்த உலகத்தில் அவர்கள் ஜெயித்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார், சக்சஸ்ஃபுல் பர்சனாக இருக்கிறார். அப்படி என்ன செய்கிறார்கள் இன்னும் உங்களுக்கு கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறார். அப்படி என்ன செய்கிறார்கள் என்றால், நிறைய சகோதரர்களே, அவருடைய ஒவ்வொரு வேலைகளையும் இன்னைக்கு ஒரு பிளான் பண்றாங்க, நாளைக்கு ஒரு பிளான் பண்றாங்க, எதுவாக இருந்தாலும் சரி, அவர்கள் செய்வதெல்லாம் எந்த நேரத்தில் அவர் செய்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் காலை எழுந்தவுடன், காலை எழுவது என்று சொன்னால் விடியற் காலை, இந்த விடியற் காலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் தான் சிறந்த ஒரு மாற்றம். இந்த விடியற் காலையில் செய்யக்கூடிய ஒரு வேலை தான் அது ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு வேலையாக இருக்கும். இந்த விடியற் காலையில் ஒரு விஷயத்தை நாம் துவங்கிறோம் என்று சொன்னால் அதில் தான் பறக்கத்து இருக்கிறது. அந்த விடியற் காலையை நாம் விட்டுவிட்டோம் என்று சொன்னால் அது கஸ்லானாக, அது சோம்பேறித்தனமான வேலையாக ஆகிவிடும் என்று நமக்கு மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. இன்றைக்கு உளவியலாளர்களும் அதைத்தான் சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? யாராவது காலையிலேயே எழுந்து தன்னுடைய வேலைகளை அவர் செய்து விடுகிறார்களோ, காலையில் விடியற் காலையிலே எழுந்து யார் வேலையை செய்கிறார்களோ அன்றைய தினம் முழுவதும் அவர்களுக்கு ஒரு உற்சாகத்தை அவர்களுக்கு ஏற்படுத்துமா. அது மாத்திரம் இல்லாமல் இவருக்கு லாஜிக்கல் திங்கிங் அதிகமாக இருக்கு. இவர்களுடைய திங்கிங் எப்படி இருக்கும்னா ஒரு வித்தியாசமான ஒரு ப்ரோஆக்டிவான மக்களாக காணப்படுவார்கள். அவர்கள் என்றைக்குமே ஆப்டிமிஸ்டாக அவர்கள் இருப்பார்கள். அவர்கள் பேசுவது, அவருடைய திங்கிங், அவருடைய தாட்ஸ் எல்லாமே, அவருடைய சிந்தனைகள், அவர்கள் பேசுவது, அவருடைய நடைமுறைகள், இவை எல்லாமே எப்படி இருக்கின்றால் அவர்கள் நேர்மறையான விஷயங்களாக காணப்படும். அதுவே காலை நேரத்தை தவறவிட்டு காலை நேரத்தை முழுக்க முழுக்க தூங்கி கழித்து எழுதக்கூடிய நபர்களை பற்றி சொல்கின்ற போது சொல்கிறார்கள், அவர்கள் மேக்சிமம் பெசிமிஸ்டாக அவர்கள் இருப்பார்கள். பெரும்பான்மையாக இது ஆய்வுடைய முடிவு தான். இது ஆய்வினுடைய முடிவு. காலை நேரத்தை தவறவிட்டு 8 மணிக்கு 9 மணிக்கு 10 மணிக்கு எழுந்து பழகிவிட்டோம் என்று சொன்னால் நம்முடைய திங்கிங், நம்முடைய சிந்தனைகள் என்பதெல்லாம் எதிர்மறை சிந்தனைகளாகவும் எதிர்மறை பேச்சுக்களாகவும் எதிர்மறையான வேலைகளாகவே அமையும். அவரிடத்தில் ஒரு சோம்பேறித்தனம் காணப்படும் என்பதை இன்றைக்கு இதை இந்த கேரக்டர் ரிலேட்டடாக ரிசர்ச் பண்ணக்கூடிய சொல்லக்கூடிய விஷயம். ஆகவே நன்மை சகோதரர்களை, இங்க வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் நாம செய்யக்கூடிய காரியம் காலையில் எழுந்தவுடன் செய்து கொண்டிருக்கிறோமா, அல்லது என்னைக்கு தூக்கத்தில் அந்த சுப நேரத்தெல்லாம் கழித்து விட்டு 8, 9 மணிக்கு எழுந்து செய்து கொண்டிருக்கிறோமா? எனக்கு வியாபாரத்தில் இதுவரைக்கும் எனக்கு ஒரு பறக்கத்தை பார்க்கிறேன். அந்த வியாபாரம் இன்னொரு வியாபாரம் பண்றேன், 1 மாசம் கழிச்சு இன்னொரு வியாபாரம் பண்றேன். ஒரு 6 மாசத்துக்கு ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கிறேன், ஒரு 1 வருஷத்துக்கு அடுத்த ஒரு 6 மாசத்துக்கு இன்னொரு கம்பெனிக்கு போயிட்டு இருக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னு ஒரு நிதானித்து நாம் யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக ஒரு சொல்யூஷனை நாம் சொல்ல முடியும். இந்த காலை நேரத்தை ஒரு சரியான முறையில் பயன்படுத்திக்க மாட்டார். இன்னும் இஸ்லாமிய பார்வையை நாம் பார்ப்போமேயானால் ஃபஜ்ருடைய தொழுகையை ஒரு தவறு விட்டு இருப்பார். ஃபஜ்ருடைய தொழுகையை தொழாதவராக இருப்பார். ஃபஜ்ருடைய தொழுகையில் பொடுபோக்குத்தனமாக இருப்பார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒருவேளை ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுது அதை ஜமாஅத்தோடு தொழுகின்ற பழக்கத்தை நாம் ஏற்படுத்தி அவ்வல் ஜமாஅத்தில் அவ்வல் தக்பீரில் அதை பழகிவிட்டோம் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கை சமூகத்தினுடைய பிரச்சனை இல்லாமல் தீர்வு இருக்கு. இது சின்ன ஒரு உதாரணம். எனவே சகோதரர்களே, சொல்லக்கூடிய விஷயம் சாதாரணமாக இருக்கலாம். இம்ப்ளிமெண்டேஷன் பற்றி பார்த்தா அவருடைய அவுட்புட் வேற, சரிங்களா?
அதுக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட் மிகப்பெரிய ஒரு அவுட்புட். நான் ஒரு தனியாருக்கு உதாரணமாக எங்களுடைய பள்ளிக்கூடத்தில் நாங்கள் நடத்தக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தில் வைத்த ஒரு டெஸ்ட் வச்சுக்கணும், லேப் மாதிரி வச்சு இந்த சில ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி வச்சுக்கணும், சில ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப்டர் 9 o'clock பிஃபோர் 9 o'clock அப்படின்னு சொல்லிட்டு சில ஸ்டூடெண்ட்ஸை பிரிச்சுட்டு ரெண்டு பேருக்கு உள்ள பிரச்சனை என்ன, உதாரணம் பள்ளிக்கூடத்தில் நடத்தக்கூடியவங்க இருப்பீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பா நீங்க இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி ஒரு பிராக்டிகல் டெஸ்ட் வச்சு கூட நீங்க பார்க்கலாம். எப்படின்னா இதை பார்த்து சக்சஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை குறித்து தான் உங்களுக்கு சொல்கிறோம். இது அமெரிக்காவிலும் டெக்சாஸ்ல இருந்ததுனால டெஸ்ட் பண்ணிருக்காங்க. எப்படின்னா ஒரு கூட்டத்தை எடுத்துக்கிட்டாங்க, காலையிலே வரைக்கு சுபுதுரைக்கு அப்புறம் நம்ம எடுத்தது அப்படிதான் 6:30 மேல 6:30 அப்புறம் குளிச்சு போட்டு ஸ்கூலுக்கு வந்துடும். இன்னொரு பேட்ச் ரிமைனிங் பேட்ச் வந்து 9 o'clock. இப்போ இந்த முன்னாடி வந்த பேட்ச் பாத்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோ ப்ளூமர்ஸ், அதாவது ஓரளவு குறைவாக படிக்கக்கூடியவர் அப்படின்னு நினைத்து கொண்டிருந்தோம். இவர்கள் என்றைக்கு காலையில வர வச்சோமோ மாஷா அல்லாஹ் வித்தின் 10 days தான் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். காலையில் வந்த உடனே 2 வருஷமா போராடுற ஸ்கூல்ல பெரிய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நம்மளால பார்க்க முடியுது. பிள்ளைங்களுடைய ஸ்டடீஸ்ல பிரச்சனை என்னடா பிரச்சனை, அதாவது என்ன யோசிக்கிறோம், என்ன எஃபோர்ட் எடுக்கிறாங்க, டீச்சர்ஸ் எஃபோர்ட் எடுக்கிறாங்க, நம்ம எஃபோர்ட் எடுக்கிறோம், மேனேஜ்மெண்ட் சார்பாக எஃபோர்ட் எடுக்கிறோம், எப்படியாச்சும் பிள்ளைங்களை வந்து இந்த ஸ்லோ ப்ளூமர்ஸ் எல்லாம் கொண்டு வந்துடணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறோம். ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொல்லி டோட்டலா உட்கார்ந்து அனாலிசிஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த காலையில 9 மணிக்கு ஸ்கூலுக்கு வராங்க பாத்தீங்களா, இன்னைக்கு நம்ம ஸ்கூலுக்கு ஏதாவது நம்ம பிள்ளைங்க தான் போயிட்டு இருக்காங்க. இந்த 9 மணி 9 வரைக்கும் வரும்போது பிள்ளைங்க பாதி பிள்ளைங்க 8:30 தான் எண்ணிக்கையே செய்யுது. அந்த எண்ணிச்சு முடிஞ்சாலும் பாதி எந்த பிள்ளைங்க ஆக்டிவா இருக்கிறது கிடையாது. அந்த ஆக்டிவா இல்லாத காரணத்தினால பாதி சில குடிச்சிட்டு வருங்க, பாதி குடிக்காம வருது. சில பிள்ளைங்க வந்து பாத்தீங்கன்னா சில பேரண்ட்ஸ் வந்து ட்ரெஸ் கொண்டு போய் ஆயாவோட நீங்களே போட்டு கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு நம்மளோட ஒரு லேசினஸ் பார்க்கணும். அப்ப இப்படி ஒரு 9 மணிக்கு 9க்கு வந்து புள்ள ஸ்கூலுக்கு வந்து அமரும் போது அந்த ஃபர்ஸ்ட் பீரியட் பாத்தீங்களா, அதை தாக்காட்டி அந்த பிள்ளைங்களை ஃப்ரெஷ் ஆகி கொண்டு வரது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கு. இது ஒரு பேட்ச். இன்னொரு பேட்ச் காலையில் 6 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த டீம் வரும்போதே துள்ளி குடிச்சு வரும். வரும்போது ஆட்டுக்குட்டி எப்படி துள்ளி குடிச்சு வருவோம் அதே மாதிரி வரும்போது நமக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட் இருக்கும். ஏன் காலையிலேயே குடிச்சிட்டு காலையிலேயே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டு சுபுடைய தொழுகையும் தொழுதுட்டு வரும்போது நமக்கு ஒரு ஆக்டிவ், ஸ்கூலுக்கு வரும்போது டீச்சர்ஸ்க்கு ஒரு ஆக்டிவ், அவனுக்கு கிளாஸ் எடுக்கும்போது ரொம்ப ஒரு என்னது என்கரேஜ்மெண்டாக இருக்கும், ஒரு ரெஃப்ரெஷ்மெண்டாக இருக்கும். அவனுக்கு அவனுக்கும் சோர்வடையாது, நடக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கும் சோர்வடையாது. இப்படி 2 பேட்ச் வச்சு பார்த்ததுல அல்ஹம்துலில்லாஹ் ஸ்லோ ப்ளூமர்ஸ் 6:30 அப்புறம் வந்தவங்களா இவங்க எல்லாம் யாரும் பாத்தீங்கன்னா ரொம்ப பூரா படிக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருப்போம் ஸ்கூல்ல. அந்த மாதிரி பிள்ளைங்க எடுத்து டெஸ்ட் பண்ணணும். அப்படி எடுத்தா மாஷா அல்லாஹ் அந்த 10 பிள்ளைங்களும் 10 அவங்கள்ட்ட ஒரு இம்ப்ரூவ்மெண்டா பார்ப்போம். ஆனா இதுல கிடைச்ச ஒரு ரிசல்ட் என்ன சொல்றோம் பாத்தீங்களா, இது வந்து ஸ்கூலுக்கான ரிசல்ட் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்திற்கான ரிசல்ட். இது நீங்க வந்து இண்டிவிஜுவலா நீங்க ஒவ்வொருத்தரையும் டெஸ்ட் பண்ணீங்க, உங்களை நீங்க டெஸ்ட் பண்ணீங்க, என்ன நான் டெஸ்ட் பண்ணிக்கிறேன். காலையில் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுது அல்லது தஹஜ்ஜுதுக்கே நாம் எழுதுவோம் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் அதை விட சிறப்பு வேற எதுவும் இருக்காது. தஹஜ்ஜுதில் இருந்து சுபுஹுடைய தொழுகையை அந்த முன்னாடி அந்த சுன்னத்தையும் தொழுதுவிட்டு ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் எந்த ஒரு காரியத்தையும் எடுத்து நடத்தினாலும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் செய்கின்றார், அதை வெற்றியை தருகின்றார். அதில் ஒரு பரக்கத் இருக்கிறது. அது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்குரிய ஒரு நேரமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரத்யேகமாக எந்த வக்தை குறித்தும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வக்து அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் துஆ கேட்கல. ஆனால் இந்த ஃபஜ்ருடைய வக்துக்கு மாத்திரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதினாங்க, பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹும்ம பாரிக் லி உம்மதி ஃபீ புகூரிஹா, யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்திற்கு காலை பொழுது காலை நேரத்தில் நீ பரக்கத்து செய்வாயாக என்று சொன்னார். நல்ல விஷயத்தில் யார் நம்புகிறாதீங்க, மனசு ஆழமாக ஒவ்வொருத்தரும் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். யா அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அல்லாஹும்ம பாரிக் லி உம்மதி ஃபீ புகூரிஹா, யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்துக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டால் அல்லாஹ் கொடுக்காம இருக்க போகிறார். அனைவரும் இதை பெற்றுக் கொண்டுதான் இருக்கிறார். யாரெல்லாம் காலை நேரத்தில் தன்னுடைய வேலையை அமைத்துக் கொள்கிறார்களோ, காலை நேரத்தில் வியாபாரத்தை அமைத்துக் கொள்கிறார்களோ, காலை நேரத்தில் படிப்பை கல்வியை கற்றுக்கொண்டு இருக்கிறார்களோ, காலை நேரத்தில் கற்றுக்கொண்டு இருக்கிறார்களோ, இவர் அனைவரும் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறார். அந்த பரக்கத், அந்த துஆவினுடைய பரக்கத் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு இயற்கையிலேயே அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார் இல்லையா? வஜஅல்னா நஹார மஆஷா இல்லையா? காலையுடைய நேரத்தை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துன் நபாவி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார்.
இருவருமே ஒரு மாசத்துக்கு ஃபஜ்ருடைய தொழுகை தான் ஏற்று கொண்டு பாருங்க. அல்லாஹ் அதுல சொல்யூஷன் வச்சிருக்கான். பொருளாதாரத்தில் பிரச்சனையா தொழுது பாருங்கள், ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாஅத்தோடு தொழுது பாருங்கள், கண்டிப்பாக அதிலே சொல்யூஷன் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துஆ அதுல ஒரு பெரிய பரக்கத் இருக்கிறது. சகோதரர்களே, இந்த உம்மத் என்ற அந்த வார்த்தை முஸ்லிம்கள் மட்டுமல்ல எல்லோருமே அடங்குகிறார். இந்த உம்மத் அந்த ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்னுடைய உம்மத், அந்த உம்மத் என்ற அந்த வார்த்தையில் முஸ்லிம் நான் முஸ்லிம் யாராக இருக்கலாம், இப்படி எல்லோருக்குமே அது அந்த நேரம் என்பது காலை நேரத்தில். இன்னைக்கு பாருங்க, நான் முஸ்லிம் சகோதரர்கள் நம்ம கடைகளிலே நம்ம பார்க்கலாம். அவர்கள் பார்த்தீங்கன்னா காலையில டீ கடை ஆரம்பிச்சிருக்காங்க, காலையில சில மளிகை கடை ஆரம்பிச்சிருக்காங்க. அவர்களுக்கு வியாபாரம் நடத்துறது காலை நேரத்தில் இருந்து அந்த வேலையை செய்தால் அவருக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட், அவருக்கு ஆக்டிவாக செய்ய முடியும். நாம பாருங்க, நம்மள நிறைய சில சகோதரர் டீ கடையை தவிர பெரும்பான்மையினர் நம்ம வியாபாரம் ஆகாதுப்பா என்ன நினைச்சிட்டாலும் வியாபாரத்தை கொண்டு தான் பொறுப்பு. நீங்க தொழுகையை தொழுதுவிட்டு உங்களுடைய வியாபாரத்தை ஆரம்பித்தால், நம்முடைய பள்ளிக்கூடங்களை நாம் ஆரம்பித்தால், நம்முடைய மதரசாக்களுக்கு எப்படி நாம் காலையில் இருந்து நம்ம பிள்ளைங்க அனுப்புறோமோ இதே போன்று நாம் அந்த ரெவல்யூஷனே இருக்கு. இங்கதான் புரட்சி இருக்கு, சாதாரண விஷயம் கிடையாது. இது சமூகத்துக்கு எப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். நாம எந்த மாற்றத்தை இந்த உலகத்தில் கொண்டு வர வேண்டும் நாம் விரும்பி கொண்டிருக்கிறோமோ அது இந்த காலை நேரத்தில் தான் தொடரும். உலகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று நாம் பேசிக் கொண்டிருக்கிறோமே, மேடைகளில் கத்துகிறோம், சமூகத்துக்கு மத்தியிலே பிரச்சாரங்கள் செய்கின்றோம். இப்படி எதுவாக இருந்தாலும் கொண்டு வர வேண்டிய நேரம் காலையுடைய நேரமாக இருக்க வேண்டும். நான் சாதிக்கக்கூடிய ஜமாஅத்தினுடைய உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தருடைய ஒத்துழைப்போடு அந்த ஃபஜ்ருடைய நேரம் உயிரோட்டமான நேரமாக இருக்குமேயானால் நாம தான் இன்ஷா அல்லாஹ் உலகத்தை காண இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஆட்கள் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை உருவாக்கினார்கள். அங்கு பொருளாதாரம் பெருசாட்டி இல்லை, அவங்களுக்கு மிகப்பெரிய மிகப்பெரிய வீரர்களோ அல்லது அவர்களுடைய ஆயுதங்களோ கிடையாது. உருவாக்கினார்கள் ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாஅத்தோடு நிறைவேற்றக்கூடிய ஒரு பெரிய பட்டாளத்தை உருவாக்கினார்கள். ஐவேளை தொழுகையை ஜமாஅத்தோடு அவ்வளவு ஜமாஅத்தோடு தொடரக்கூடிய ஒரு பெரிய பட்டாளத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார்கள். ஆகிய காரணத்தினால் தான் இன்றைக்கு நீங்களும் நானும் இந்திய திருநாட்டில் இஸ்லாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே சகோதரர்களே, இந்த ஒரு பார்வை, இந்த ஒரு வேகம் இந்த காலை நேரத்தில் எனக்கு வந்துவிடும் என்று சொன்னால் மாற்று கருத்துக்கு இடமில்லை. சகோதரர்களே, மாற்று கருத்துக்கு இடமில்லை. நிச்சயமாக இந்த சமூகம் முன்னேற்ற பாதையை சென்று கொண்டு போய் சேர்க்கும் என்பதை மாற்று கருத்துக்கு இடமில்லை. இதை உங்களுக்கு சமூகத்தின் சார்பாக நடத்த முடியவில்லை, அதை ஒரு ஜனநாயகத்தின் சார்பாக எங்களால் செயல்படுத்த முடியவில்லை, இயக்கத்தின் சார்பாக எங்களால் செயல்படுத்த முடியவில்லை என்று சொன்னால் இண்டிவிஜுவலாக நீங்க உங்களுக்குள்ளே செயல்படுத்தி பாருங்கள். நாம் ஒவ்வொரு முஸ்லிமாகிய நாம் என்னிடத்தில் அதை செயல்படுத்தி பார்க்க வேண்டும். நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கிறேன், அந்த மாத்திரையை சாப்பிட்டு பார்க்கிறேன், எப்படி வேலை பார்க்குது, எனக்கு ஏதாச்சும் ஆக்டிவா கொடுக்குதா அப்படி நான் சாப்பிட்டு பார்க்கிறேன். நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், அந்த ஒரு உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும், அது இம்பாக்ட் இருக்கும். அந்த இம்பாக்ட் பிறகு சொல்லுங்க, நெருங்கிய நண்பர்கிட்ட சொல்லி பாருங்க, அம்மா பாப்பாட்ட சொல்லுங்க, மனைவி கிட்ட சொல்லுங்க, நீ சாப்பிட்டு நீ அந்த ஃபஜ்ருடைய நேரத்தை நீ சரியாக பயன்படுத்திக் கொள். அவரும் கண்டிப்பாக செய்வார், வருவார். அப்போ அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு சுபிட்சம் ஏற்படும், குடும்பத்துக்குள்ள ஒரு பரக்கத்து ஏற்படும், எனக்கும் மனைவிக்கும் மத்தியில் ஒரு அன்பு ஏற்படும். என்றைக்கு அந்த ஃபஜ்ருடைய தொழுகையை தூங்கிவிட்டு அந்த வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்றோமோ அன்னைக்கு பிரச்சனை தான், யாராக இருந்தாலும் சரிதான். அந்த ஃபஜ்ருடைய தொழுகையை தொழாத குடும்பம் பிரச்சனைக்குரிய குடும்பம் தான். அந்த ஃபஜ்ருடைய தொழாத அந்த வீட்டுக்குள்ள ஷைத்தான் தான் இருப்பான். இதை நான் சொல்லவில்லை சகோதரரே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் நாம் கேள்விப்பட்டிருப்போம், அது சாதாரணமாக சொல்லிவிட்டு போயிருப்போம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையாக அந்த ஹதீஸை சொல்லும்போது சொல்கிறார்கள், يعبد الشيطان على قافية رأس أحدكم إذا هو نام ثلاث عقد يضرب مكان كل عقد عليك ذيل طويل فقط. ஷைத்தான் ஒவ்வொரு நாளும் நாம் தூங்க போகும்போது அவன் செய்யக்கூடிய சேட்டையை பாருங்க. அவன் ஒவ்வொரு நாளும் நாம் தூங்கும்போது எங்க தூங்கினாலும் சரி, நம்ம ஏசி ரூம்ல தூங்கினாலும் சரி, வீட்டுல தூங்கினாலும் சரி, வெளியே தோட்டத்துல தூங்கினாலும் சரி, எங்க தூங்கினாலும் சரி, ஷைத்தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருடைய கழுத்திலும் என்ன செய்கின்றான், அவருடைய கழுத்தில் பின்புறத்தில் 3 முடிச்சுகளை போடுகிறான். போடும்போது அவர் என்ன சொல்றாரு, அலைக்க லைலும் தொவையும், உனக்கு இரவு நேரம் நீளமாக இருக்கிறது, நல்லா தூங்கு. ஒவ்வொரு நாளும் நம்ம எல்லாருக்குமே போடுறாங்க, எல்லோருக்குமே, காரியம் பெருசா இருந்தாலும் சரி சின்னதா இருந்தாலும் சரி, தோப்பு கொடுத்து
அவன் சொல்கிறான் அலைக்க லைஃபுன் தவீலுன் ஃபர்குத் ஃபஇன்ஸ்தைகத ஃபதகரல்லாஹ். அதே அவர் எழுந்து விட்டார், அந்த மனிதர் முடிச்சு போட்ட நிலையில அந்த காலை நேரத்தில் அவர் எழுந்து விட்டார். ஃபஇன்ஸ்தைகத ஃபதகரல்லாஹ், அல்லாஹ்வை திக்ர் செய்தவராக இன்ஹல்லத் உக்ததும், அவர் எழுந்தால் முதல் முடிச்சு செய்யப்படும், அவருக்கு அழைக்கப்படும். இரண்டாவது ஃபஇன் தவதா, அதோடு சேர்த்து அவர் சிலர் எழுந்து உதவு செய்கிறார். இன்ஹல்லத் உக்ததும், இரண்டாவது முடிச்சு செய்கிறது, அவருக்கு அழைக்கப்படுகிறது. பெருமாள் திரும்பி சொல்கிறார்கள் ஃபஇன் ஸல்லா, அவர் உடைக்கு வந்து விட்டார், தொழுது விட்டார். இன்ஹல்லத் உக்ததும், அவருடைய மூன்றாவது முடிச்சு செய்யப்படும், அவிழ்த்து விடப்படும். இன்னைக்கு எத்தனை பேருக்கு அந்த மூணு முடிச்சோட சொல்லிட்டு இருக்கு நமக்கு தெரியல. இன்னைக்கு எப்போதுமே அவன் எல்லோரும் நமக்கு அது போட்ட முடிச்சு இன்னைக்கு வரைக்கும் அமைச்சா அப்படிங்கிறது சந்தேகம் தான். வேணுமா எந்திரிச்சாச்சு உதவி திரும்ப செஞ்சோம் நமக்கு தெரியாது. தொழுகையை பதவியை எதிர்த்து தொழுதும் அவர்களுக்கு தான் தெரியும். இப்படி தொழாம சுத்திக்கணும்னா அந்த மூணு முடிச்சுக்கிறோம்ல, அந்த மூணு முடிச்சு சேர்க்காம போட அந்த மூணு முடிச்சோட சுத்திக்கணும். அந்த மூணு முடிச்சோட சுத்தணும்னா என்ன, அந்த மூணு முடிச்சு இல்லாமல் சுத்தணும் என்ன, அதையும் தொடர்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஃபஇன் ஸல்லா இன் ஹல்லத் உக்துஹு ஃபஅஸ்பஹ நஷீதன் தய்யிபன் நஃப்ஸ். அதுவே அவர்கள் முடிச்சு மூணு முடிச்சு அழிக்கப்பட்டு விட்டால் அவர் எப்படி இருப்பார் தெரியுமா? தய்யிபன் நஃப்ஸ், அவருடைய உள்ளம் தூய்மையான உள்ளத்தோடும் நஷீதன் ஆக்டிவாக இருப்பார். நான் சொல்லுங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, காலை நேரத்தை சரியாக பயன்படுத்தி ஃபஜ்ருடைய தொழுகையில் எழுந்து தொழுது விட்டால் அவருடைய மூன்று முடிச்சுகளும் அழிக்கப்பட்டு அவருடைய உள்ளம் கிளியராக இருக்குமா, நஷீதன் ஆக்டிவாக இருப்பார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இல்லா இல்லைஎன்றால் வஇல்லா அஸ்பஹ ஹபீஸன் நஃப்ஸ் கஸ்னா, இல்லை என்றால் அவருடைய உள்ளம் குழப்பம் அடைந்த உள்ளமாட்டு, குழம்பி போன உள்ளமாக, அல்லது கஸ்லா சோம்பேறியாக அவர் செய்வார், அந்த காலை பொழுதை அவர் அடைவார் என்று சொன்னார். எனவே சகோதரர்களே, இங்கு வந்திருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் ஒவ்வொருவரும் நாம் இதை சிந்தித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே சகோதரர்களே, ஃபஜ்ருடைய தொழுகையை காலை நேரத்தை யாரெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டு இருக்கிறோமோ நாம ஒரு ரிசர்வேஷன் எடுக்கணும், நாம ஒரு முடிவு எடுக்கணும். ஒவ்வொருத்தரும் முடிவெடுக்காம இந்த மாற்றம் கொண்டு வர முடியாது சமூகத்தில். நாம சமுதாயத்துக்காக வேலை பார்த்தோம், நாம பள்ளிவாசல் பயன் பண்ணிட்டு சமூகத்துக்காக பேசிக் கொண்டிருக்கிறேன். அது மேடை பேச்சு மீது தான் சமூகத்துக்காகத்தான் பேசுகின்றேன். இன்னைக்கு சமுதாயத்துக்காக எத்தனையோ பணிகள் நாம் செய்து கொண்டிருக்கிறோம், ஒவ்வொருத்தரும் தங்களால் இயன்றவரை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உதவிகள் தான் போய் கொண்டிருக்கிறோம். நாம எதிர்பார்க்கக்கூடிய அவுட்புட் இருக்கு பாத்தீங்களா, அதை இன்னும் நாம் பார்க்கல. உதவிகள் தான் போய் கொண்டிருக்கிறீங்க, நாம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அந்த அவுட்புட் ஒன்று வரணும். அந்த அவுட்புட்டை நம்ம இன்னும் பார்க்கல. இன்னும் யார் பார்த்தாலும் தெரியல நமக்கு சார். இன்னும் வரலாறு தான் அந்த அவுட்புட்டை படிச்சுட்டு இருக்கோம். வரலாறுகள் தான் கலீஃபாக்களுடைய வரலாறு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு, சஹாபாக்களுடைய வரலாறு, இமாமுடைய வரலாறு, அந்த அவுட்புட்டை எப்படி பார்த்தா அந்த தியரியா தான் படிச்சுட்டு இருக்கோம். அவுட்புட்டை இன்னும் நம்ம சமூகத்துல குட்டி ஏற்பாடுகளை நம்ம பார்க்கணும். இன்ஷா அல்லாஹ் பார்ப்போமா? இன்ஷா அல்லாஹ் பார்க்க வேண்டும். ஒவ்வொருத்தரும் இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க, இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் சொன்னால் யா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் சொல்லும்போது மனசுல இருக்கணும், இனிமேல் என்னுடைய மௌத் எனக்கு இந்த ரூஹ் உடலை விட்டு போகும் வரைக்கும் ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாஅத்துடன் நான் நிறைவேற்றுவேன் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தோட இன்ஷா அல்லாஹ் நம்ம சொல்லணும். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வீட்டு நான் மட்டும் இல்ல, என் மனைவி, எங்க உம்மா, என் பாப்பா, என் சகோதரர், என் சகோதரி, என் குழந்தைகள் அத்தனை பேரும் ஃபஜ்ருடைய தொழுகை ஓதும். இன்ஷா அல்லாஹ் பாருங்க, மிகப்பெரிய மாற்றத்தை இந்த ஏற்பாடுகள் கொண்டுள்ள இதே வெளியும் பரவும் சொன்னார். எல்லா முஸ்லிம்களும் இதை பின்பற்றுவார் என்று சொன்னால் நாம் நினைக்க காரியத்தை சாதிக்கலாம். ஏன் உள்ளம் கிளியராக இருக்கும். அங்க நிஃபாத்துக்கு வேலை இருக்காது, அங்க நிஃபாத்துக்கு வேலை இருக்காது. எதுக்கு நிஃபாத்துக்கு வேலை இருக்காது? ஃபஜர் தொழுகையை தொழக்கூடிய மனிதனிடத்திலே முனாஃபிக்குத்தனம் இருக்காது, குழப்பவாதியாக நாம் இருக்க மாட்டான். ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முனாஃபிக்கு கஷ்டமான தொழுகை என்ன தொழுகை? இரண்டு தொழுகையை சொன்னார்கள், ஃபஜ்ருடைய தொழுகையும் இஷாவுடைய தொழுகையும். இந்த இரண்டு தொழுகை முனாஃபிக்குடைய தொழுகை. அவனுக்கு தொழுகை வந்து கஷ்டமா இருக்கும், தூக்கத்துல போயிடுவான். அப்படியே வந்து நின்னாலும் எப்படி சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், திருமறை குர்ஆன்ல சொல்றான், அவர் முனாஃபிக்குகள் அப்படியே தொழுகையில் நின்றாலும் அவர்கள் கஷ்டமாக இருப்பார்கள், சோம்பேறிகளாக அவர்கள் நிற்பார்கள் சொன்னார்கள். இந்த நிலைமையை மாற்றிக்கணும் வைங்க, நாம நினைக்கிறத சாதிக்கலாம். நாம என்னென்ன நினைக்கிறோமோ, என்ன அரசியல் இருக்கட்டும், வியாபாரத்தில் இருக்கட்டும், கல்வியில் இருக்கட்டும், அத்தனை மாற்றம் இருக்கு. இது ஒன்ஸ் இது நம்மளால பெரிய வெளிப்படை செய்ய வேண்டாம், வீட்டில இருந்து ஆரம்பிப்போம். இன்னல்லாஹ் லா யுகையிரு மா பிகௌமி ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். அவர்கள் தங்களை தானே மாற்றிக் கொள்ளாதவர்கள்
எந்த தொழுகை இல்லை, எந்த விதமான இபாதத்தும் இல்லை, குர்ஆன் ஓதுவது கிடையாது, எந்த விதமான விஷயங்களும் கிடையாது. நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், குர்ஆனை நீங்கள் ஓத வேண்டும், நீங்கள் ஐவேளை தொழுக வேண்டும் என்று நான் சொல்லிக் கொண்டிருந்தோம்னா என்னுடைய பேச்சு விடுபடாது. சஹாபாக்கள் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் தான் பேசிட்டு இருப்பாங்க. சஹாபாக்களை பற்றி வரலாறு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமா பேசிக்க மாட்டாங்க. 2 நிமிஷம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் மேக்ஸிமம் 20 minutes டாக் ஸ்பீச் அவ்வளவுதான் இருக்கும். ஆனா அங்க இம்பாக்ட் பாத்தீங்களா, அங்க வரக்கூடிய அவுட்புட் 100% அவுட்புட் பார்க்கலாம். ஏன் இதெல்லாம் சொல்லுங்க? ஏன்னா அவங்க செஞ்சாங்க. சதகா செய்யுங்க நான் பையனை சொல்லிட்டு போறது நிறுத்திட்டாங்க. சதகா கம்மியா தான் செய்யப்படும். நான் சதகா செஞ்சு காமிக்கணும். சஹாபாக்கள் செய்தார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள். கடைசியா ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லிவிட்டு நான் முடித்துக் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்த தலைவர் சொல்றோம் பார்த்தீங்களா, அது எத்தனை ஆயிரக்கணக்கான உதாரணங்கள் பெருமானுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. என்றாலும் நம்மை கவர்ந்த ஒரு முக்கியமான ஒரு உதாரணம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியில் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு காட்டு அரபி வருகிறார். முகமதே ரொம்ப கஷ்டமா இருக்குது, உங்களுக்கு ஒரு ஆண்டு ஏதாச்சும் இருந்தா தாயே அப்படின்னு சொல்லி கேட்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதியாவாக வரப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்டு மந்தை, மலை பகுதியில் மேட்டு பகுதியில் மேய்த்து கொண்டு இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அதை அப்படியே எடுத்து போங்க. சொல்ல முடியுமா நம்மளால? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த மலைக்கு மேல இருக்கக்கூடிய அத்தனை ஆட்டு மந்தையை சொல்கிறார்கள். அந்த ஆட்டு மந்தையை கிண்டல் அடிக்கையா சொல்லி கேட்கிறாரு. என்னை கிண்டல் அடிக்கிறீங்களா? இல்ல உண்மையில சொன்ன எடுத்துட்டு போன மனசு அவர் நான் முஸ்லீம். அப்போ அது வரைக்கும் ஒரு நான் முஸ்லீம். ஷஹாதா சொல்றாரு. ஷஹாதா சொல்றது சும்மா நிக்கல, நேர கிராமத்துக்கு போறாரு. வறுமை என்றால் என்னவென்றே தெரியாமல் மதீனாவிலே முஹம்மது என்று ஒருவர் இருக்கிறார். அவர் கரத்தை பிடித்து இஸ்லாத்தை தழுவிக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். இந்த நமக்கு மாற்றம் இருக்கிறது சகோதரர்களே. நாம லீடர்ஸ் தான் இறங்கி வேலை பார்க்க வேண்டியதுனால அது இருக்கு. நம்ம லீடர்ஸ் சரியாயிட்டு இருக்கிற நமக்கு கீழே கேடர் சரியாயிடும். லீடர்ஸ் நாம் ஒவ்வொருத்தரும் யாரெல்லாம் நீங்க லீடர்ஸா இருக்கீங்களோ அல்லாஹ் லீடர்ஸ் நம்ம ப்ராப்பரா ஆயிடுறீங்க, நாம செயல்படுத்தி காட்ட ஆரம்பிச்சோம்னா நமக்கு கீழே இருக்கக்கூடிய கேடர்ஸ், நமக்கு கீழே இருக்கக்கூடிய நண்பர்கள் சகோதரர்கள் இவரும் மாற்றப்படுவார். ஆகையால் எல்லாமே சகோதரர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தலைவர் அல்லது தலைவி அவர் மாற்றப்பட்டுவிட்டால் குடும்ப அட்டையில யார் யார் பொம்மை இருக்குதோ அவங்க நினைச்சுக்கிறீங்க. நீங்க மாறிட்டீங்கன்னா அந்த குடும்ப அட்டைக்கு கீழே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் மாறிடும். அதுல மாற்றம் நம்மகிட்ட இல்லைன்னா பிள்ளைகள் நம்மளை பார்த்து தான் செய்யும் வளரும். நாம போய் பேசினால், நம்ம கெட்ட வார்த்தையை பேசினால், நம்ம தொடாமல் இருந்தால், குர்ஆனை தொடாமல் இருந்தால், பள்ளிக்கு பக்கம் போகாமல் இருந்தால், என் அப்பா அப்படிதான் இருக்கிறான், எங்க அம்மா அப்படிதான் இருக்கிறா, நான் இப்படிதான் இருப்பேன், பிள்ளைங்க செய்யும் அப்படிதான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் தான் பின்னாடி வளர்ந்து. அப்படிப்பட்ட சமுதாயத்தை நம்ம என்ன செய்ய போறோம் சொல்லுங்க. வாரத்துக்கு மொபைல் நோண்டிட்டு லேப்டாப் நோண்டிட்டு ஒரு புது வீடை கட்டிட்டு ஜாலியாட்டி அங்கே உட்காந்து ஒரு ஏசி உட்காந்து அது பாடு வச்சுட்டு இருக்கும். நாம நினைக்கக்கூடிய சாதனையும் சாதிக்கவே முடியாது. ஆகியனால எல்லாமே சகோதரர்களே, நம்ம இப்போ பிரசன்ட் சிச்சுவேஷனை மாற்ற யோசிக்க கூடாது. ஃபியூச்சர் இதுல பெரிய ஒரு கோல் நம்ம அட்டைன் பண்ண வேண்டியது இருக்கு. இன்ஷா அல்லாஹ் இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய சாதனை படைக்கணும். இன்ஷா அல்லாஹ் முஸ்லிம்களாக நாம் மிகப்பெரிய ஒரு சாதனை படைக்க வேண்டும். நாம் சாதிக்கப்பட்டவர்கள் கலீஃபான் அல்லாஹ் குர்ஆன் நம்ம சொல்லி காட்டுறான். அப்படி படைக்க வேண்டும். ஆனால் மாற்றம் என்பதை காலை நேரத்திலிருந்து தோன்றப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை எண்ணில் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்துவானாக. இந்த பிரார்த்தனையோடு முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. الحمدلله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله. கணிதத்துக்குரிய சகோதரர்களே, ஜும்மாவுடைய முதல் வரையில் அந்த காலை நேரத்துடைய சிறப்பு, காலை நேரத்தில் எழுதுவதற்கான ஏன் அவசியம் என்ன அப்படிங்கிறத பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். இது இன்னும் ரிசர்ச் பண்ணா நிறைய தகவல்கள் நம்மளால முடியும் எடுக்க முடியும். குர்ஆன்ல ஃபஜ்ருடைய நேரத்துக்குனே ஒரு ஸ்பெஷலா அதாவது நிறைய சொல்றாங்க. கீமி ஸலாத்த லிகுலூகி ஷம்ஸி இலா கஸகில் லைல் குர்ஆன் ஃபஜ்ர் இன்ன குர்ஆன் ஃபஜ்ர் கான மஷ்ஹூதா அல்லாஹ் சொல்லிட்டான். சுப்ஹானல்லாஹ். சூரத் பனி இஸ்ராயீல் அல்லாஹ் சொல்லிட்டான். ஃபஜ்ருடைய தொழுகையில் ஓதப்படக்கூடிய அந்த திலாவத், அந்த ஃபஜ்ருடைய நேரத்தில் ஓதப்படக்கூடிய அந்த குர்ஆன் அது உங்களுக்கு மஷ்ஹூதா, உங்களுக்கு சாட்சி பகரும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டிட்டான். அருமை சகோதரர்களே, குர்ஆனை ஓத தெரியாமல் இருப்போமே ஆனால், ஃபஜ்ருடைய தொழுகை சரியான முறையில் தொழாதவர்களாக இருப்போமே ஆனால் முடிவெடுப்போம். இன்ஷா அல்லாஹ் ஃபஜ்ருடைய தொழுகை தொழுவோம். அதோடு சேர்த்து குர்ஆனை நாம் ஓதுவோம். நம் வீட்டில் உள்ள பேர குழந்தைகளுக்கும் வீட்டில் உள்ள மகன் மட்டும்தான் குர்ஆனை ஓத வேண்டும் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அவன் மக்களுக்கு போனால் போதும், அவன் மதரசாவில் படிச்சா போதும்,
மாவட்டமாக போயிருப்போம், கிராமமாக போயிருப்போம், நாடு நாடாக சுற்றியவர்கள் உண்டு இல்லையா? நம்மளுடைய பிசினஸ் டெவலப்மெண்ட்டுக்காக எப்படி எல்லாம் ஓடி இருப்போம், நம்மளால முடியும் அப்படின்னு நினைச்சு ஓடுறோம். நான் புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் கூட என்னால முடியும்பா, எனக்கு தெரியும் இன்ஷா அல்லாஹ் எனக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நினைச்சா இறங்கி வேலை பார்க்கணுமா இல்லையா? ஏன் குர்ஆன் வந்து அது யோசனை வர மாட்டேங்குது. அவ்வளவு பெரிய டஃப்பான விஷயமா, அவ்வளவு பெரிய டஃப்பான ஒரு லாங்குவேஜ் குர்ஆன், அந்த அரபிக் லாங்குவேஜ். வலகத் யஸ்ஸர்னா குர்ஆன் குர்ஆன் சொல்லி காட்டுறாரு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இப்படி நம்ம நினைச்சது கூடாதுன்றதுக்காக ஆயத்தை இறக்கி வச்சிருக்கான். நாம குர்ஆனை கஷ்டம் நினைச்சது கூடாதுன்றதுக்காகவே அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனை சொல்லி காட்டுகிறான். வலகத் யஸ்ஸர்னா குர்ஆன லிذிக்ரி ஃபஹல் மின் முத்தகிர். இந்த குர்ஆனை நாம் யஸ்ஸர்னா குர்ஆனை மிக இலகுவாக ஆக்கி வைத்திருக்கிறோம். யாராச்சும் இருக்கிறீங்களா? அஃபலா யததப்பருன குர்ஆன அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா. இந்த குர்ஆனை சிந்திப்பதற்கும் நீங்கள் வாசிப்பதற்கும் அல்லாஹ் உங்களுக்கு எனக்கு இலகுவாக ஆக்கி வைத்திருக்கிறார். நீங்க உங்களுடைய உள்ளங்களில் பூட்டா போடப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் கேட்டுக் கொண்டிருக்கிறார். நிறைய சகோதரர்களே, இங்க வந்தக்கூடிய ஒவ்வொருவரும் நீங்க யோசித்து பாருங்கள். இன்றைய தினம் நான் எத்தனை நபர்கள் நாம் குர்ஆனை தூக்கினோம்? இன்றைய தினம் குர்ஆனில் எத்தனை வசனத்தை நான் பார்த்தேன், சும்மா பார்க்கவாது செஞ்சேன் அப்படி நம்ம எத்தனை பேர் இருக்கிறோம்? வாட்ஸ்அப் நம்ம பார்க்கணுமா இல்லையா? இன்னைக்கு உளவியலாளர்கள் சொல்கிறார்கள், சைக்காலஜிஸ்ட் சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் hour இருக்கு பாத்தீங்களா, காலையில முடிச்சது அது ஃபர்ஸ்ட் 2 hours கூட இருக்கு. காலையில சுபுக்கு 5 மணிக்கு நம்ம எந்திக்கிறோம்னா 5 to 7 don't use your medias. உங்களுடைய மீடியா, வாட்ஸ்அப் மீடியா, சோஷியல் மீடியாஸ் யூஸ் பண்ணாதீங்க. உங்களுடைய மனச்சிதைவுக்கு மிக முக்கியமான காரணத்துக்கு அது காரணம். கண்டமாட்டுக்கு மெசேஜை பார்த்துட்டு, கண்டமாட்டுக்கு அழுது, அதை பார்த்துட்டு 10 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு, இதையே ஒரு பிழைப்பாக நம்ம செஞ்சுட்டு எல்லோருமே ஆக்கிவிட்டோம். அவங்க சொல்றாங்க, காலை நேரத்தில் நீங்கள் ப்ரோஆக்டிவாக இருக்க வேண்டுமேயானால், ஊக்கமுடையவர்களாக ஆக்டிவாக இருக்க வேண்டுமேயானால், மனசு பலமாக இருக்க வேண்டுமேயானால், ஃபோக்கஸ்டாக இருக்க வேண்டும்னா, ஸ்பெஷலி நீங்க கோல் மேல இந்த ஃபோக்கஸ்டாக இருக்க வேண்டுமேயானால் ஃபர்ஸ்ட் 2 hours நீங்க எழுந்தாருங்க. உங்க சோஷியல் மீடியா சேட் பேப்பர்ல பிரிண்ட் வைங்க. குர்ஆன் முக்கியமானது, தினகரனும் குர்ஆன் முக்கியமானது. நாம் வாட்ஸ்அப் மீடியா, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் குர்ஆன் முக்கியமா வச்சு பாருங்க. ஒவ்வொரு மட்டும் சொல்லி பாருங்க. இந்த பயான் நான் சொல்றேன், பயான்ல நான் எப்படி சொல்றேனோ செய்தி பேப்பர் தூக்கும் போது யோசிக்கணும், குர்ஆனும் செய்தி பேப்பரும் ஒண்ணா அப்படி நான் எனக்கு சொல்லி பார்க்கணும். குர்ஆனோட தினத்தந்தி முக்கியமா, குர்ஆனோட தினமணி முக்கியமா, குர்ஆனோட இந்து முக்கியமா, குர்ஆனோட ஃபேஸ்புக் முக்கியமா, குர்ஆனோட மொபைல் முக்கியமா, தூக்கி வச்சுட்டா அப்போ அங்கதான் செய்தா வந்திருப்பான். அப்படி தூக்கி வச்சு ஒரு 22 நாள் கரெக்டா, இது வந்து ஆய்வில் சொல்லப்பட்ட விஷயம். 22 நாட்கள் எந்த ஒரு பழக்கமும் தொடர்ச்சியாக இருக்குமையானால் அது ஹேபிட்டாக வரும். எத்தனை நாட்கள்? 22 days. சரி, 22 consecutive days. தொடர்ச்சியாக ஒருவர் 22 நாட்கள் ஒரு நல்ல பழக்கத்தையோ ஒரு கெட்ட பழக்கத்தையோ அவர் தொடர்ச்சியாக செய்வாரேயானால் அந்த 22 நாட்களுக்கு அப்புறம் அது ஹேபிட்டாக மாறிவிடும். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோன்பை 30 நாள் 29 நாள் வச்சிருக்கான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோன்பை 29 நாள் 30 நாள் பாருங்க. யாராச்சும் சிகரெட் குடிச்சு சுத்துவாங்களா? நான் முடிச்சுட்டு வரலையா, இஃப்தார் முடிச்சோம், குர்ஆன் ஓதுவோம், தொழுகை தொழுவோம், தஹஜ்ஜுடைய தொழுகை தொழுவோம். இதை 30 நாள் யார் கரெக்டா பயன்படுத்திட்டாங்களோ, அட்லீஸ்ட் 22 நாட்கள் அந்த நோன்புடைய நாட்கள்ல பயன்படுத்திட்டாங்களோ அது எல்லாம் மாறிடும். எதா மாறிடும்? ஹேபிட்டாகவே மாறிடும், கேரக்டரா மாறிடும். இவர் கோபப்படுவாரு, இவர் சிரிச்சு பேசுவாரு, அப்படிதான் சொல்ல பார்த்தீங்களா? அந்த மாதிரியான ஒரு கேரக்டராட்டு இந்த ஆக்ஷன் மாறிடும். ஆகையினால அருமை சகோதரர்களே, இதை இன்றைக்கு சைக்காலஜிஸ்ட் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயங்கள் இருந்துச்சு. ஒரு விஷயத்தின் நல்ல பழக்கத்தை வாழ்க்கையை ஒரு அங்கமாக ஆக்க வேண்டுமையானால் நாம் செய்ய வேண்டிய நாட்கள், பயிற்சியின் நாட்கள் 22 நாட்கள். இந்த 22 நாட்கள் தொடர்ச்சியாக நம்ம பயிற்சியை செய்துவிட்டோமையானால் அது ஒரு பழக்கமாக ஆகிவிடும். இன்றையிலிருந்து இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருவரும் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய மஹல்லாவுடைய பள்ளிகள், ஆனால் உங்க வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள் நீங்க விட்டுவிடக்கூடாது. ஜமாத், அவ்வல் ஜமாத்தை ஆண்கள் விட்டுவிடக்கூடாது. பெண்கள் பாங்கு சொன்ன உடனே குழு மேக்சிமம் 10க்குள்ளே குழுவதற்காக பார்க்க வேண்டும். இன்னையிலிருந்து எடுத்து பாருங்க. இன்ஷா அல்லாஹ் ஒருவேளை இது ரீச் ஆகி மக்கள் இதை பயன்படுத்தி விட்டார்களா ஏற்பாடு கண்டிப்பாக நம்மளால ஒரு பெரிய ஒரு புரட்சியை நம்மளால் பார்க்க முடியும். எனவே சகோதரர்களே, வியாபார ஸ்தலங்கள் காலையிலிருந்து இயங்கும் என்று சொன்னார். காலை ஃபஜர் தொழுகையிலிருந்து வியாபார அந்த மார்க்கெட் அது இயங்குமே. ஆனால் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இன்னும் நாம் கொண்டு வரலாம். எங்கேயும் சந்தைக்காக நம்ம வெளியே போக தேவையில்லை. இந்த டீமை வச்சு
படிச்சு சும்மா இருக்கிற வாப்பா அம்மா டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, கவலை, என்ன சும்மா இருக்காங்க, என்ன செய்ய சொல்யூஷன் சொல்லிதான் ஆகணும். ஜமாத்துக்கு முக்கியம், ஜமாத்துக்கு பொறுப்பு இருக்கிறது, இயக்கங்களுக்கு சமுதாய இயக்கங்களுக்கு பொறுப்புகள் இருக்கிறது. என்ன செய்யணும்? சமுதாயத்தில் உள்ள பிரச்சனைகளுக்கு சொல்லிட்டு போயிருந்தோம் என்று விடாமல் அதற்கான சொல்யூஷன் சொல்லணும். இன்னைக்கு தேவை சொல்யூஷன். பல வருட காலங்களாக சமுதாயத்துடைய பிரச்சனைகளை மட்டுமே பேசிவிட்டு போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒன்னாவது சொல்யூஷன் தான் இன்னைக்கு முதல் குத்துபாவுடைய ஆரம்பத்தில் நம்ம சொல்றது. ஒன்னாவது சொல்யூஷன், ஒன்னாவது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் போய் எடுத்துக்கங்க. நாம செய்ய வேண்டிய மிக முக்கியமான சொல்யூஷன் தான் முதல் பார்ட். இந்த ஃபஜ்ருடைய நேரத்தில் இந்த சமுதாயம் எழுச்சி பெறும் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் பைத்துல் முகத்தஸ் நம்ம கைக்கு வந்துருங்க. இன்ஷா அல்லாஹ் பாபுல் மஸ்ஜித் நம்ம கைக்கு வந்துருங்க. எப்போது எப்போது ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. ஃபஜ்ருடைய குறையை நம்ம தொடரும். ஃபஜ்ருடைய குறைக்கு இந்த போராட்ட களங்களிலே கூட்டக்கூடிய கூட்டம் ஃபஜ்ருடைய குறைக்கு ஆதரவு வரும் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் பைத்துல் முகத்தஸ் நம்ம கையில் அதுதான் நம்ம ஏன் இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் உலகத்தை வாழ்கிற போது பாபுல் மஸ்ஜித் என்ன மஸ்ஜித் உடைக்கப்பட்டு இன்னைக்கு சிந்தனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறதோ, இன்னைக்கு நம்ம உள்ளங்களை காயப்படுத்தி இருக்கிறார்களோ, அது எல்லாம் கைக்கு வரும். எப்போது இந்த சமுதாயம் தொழுகைக்கு முக்கியம் கொடுப்பேனால் அல்லாஹ்வுடைய உதவியை நேரடியாக பார்ப்பார்கள். நேரடியாக பார்ப்போம். நஸ்ரும் மினல்லாஹி வ ஃபத்ஹுன் கரீப், நஸ்ரும் மினல்லாஹி வ ஃபத்ஹுன் கரீப். அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வுடைய வெற்றி மிக நெருக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. யாருக்கு? கத் அஃலஹல் முஃமினூன், மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், அவர்கள் தொழுகையிலே அவர்கள் உள்ளத்துடையவர்களாக இருப்பார்கள். இப்படிப்பட்ட மக்களை நாம் திருத்தி விட்டோமே ஆனால் நான், என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகள், நாம் சார்ந்திருக்கக்கூடிய இயக்கம், நாம் சார்ந்திருப்பது ஜமாத்தில் அங்கத்தினர்கள், இப்படி உள்ள வாகனவாசிகள், இப்படி எல்லோருமே திருத்தி விட்டால் நினைப்பதை சாதிக்கலாம். அல்லாஹ் சாதித்து காட்டுவான். அல்லாஹ்வுடைய வழக்கில் அல்லாஹ் சூரத் அன்ஃபாலிலே சொல்லி காட்டுகிறானே, பத்ருடைய யுத்தத்திலே 390 சஹாபாக்கள், 1000க்கு மேலான எதிரிகள், அந்த 1000க்கு மேலான எதிரிகளை அந்த 314 சஹாபாக்கள் எதிர்கொண்டார்கள் என்று சொன்னால் காரணம் என்ன சொல்வார்களே? அந்த உறுதிப்பாடு இணைந்து அல்லாஹ் மலக்குமார்கள் அப்படியே இறக்கினார் இல்லையா? நமக்கு இறக்க மாட்டான்னு சொல்லுங்க, அது என்ன சும்மா ஒரு அற்புதமா? அவங்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் கொடுக்கிறதுக்காக சொல்றாங்க? இல்ல, ஒவ்வொருத்தருடைய லைஃப்க்கும் அல்லாஹ் மலக்குகளை இறக்குவான். உசைனுக்கு இறக்குவான், ஹலீலுக்கு இறக்குவான், அப்துல் ரஹ்மானுக்கு இறக்குவான், ஹசனுக்கு இறக்குவான். எப்போது? நான் உறுதியாக இருந்தால், நான் இண்டிவிஜுவல் இப்படி சொல்ல வேண்டாம், நம்மள சொல்லும் ஒவ்வொருத்தருமே நான் உறுதியாக தவக்குல் வைத்திருந்தால், அல்லாஹ் மீது சார்ந்து இருந்தால், என்னுடைய விஷயத்தில் அல்லாஹ் மலக்குகளை உதவி செய்வான், உறுதியாக நமக்கு உதவி செய்வான். இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு ثم استقاموا تتنزل عليهم الملائكه. இல்லையா? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், நிச்சயமாக தன்னுடைய இறைவன் அல்லாஹ் தான் என்று கூறி இஸ்திகாமத்தோடு யார் இருப்பார்களோ தத்தனஸ்ஸல் அலைஹிம் الملائكه, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குகளை கொண்டு அவர்களுக்கு உதவி செய்வான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆகவே அருமை சகோதரர்களே, இது பொய் பேச்சு கிடையாது. அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய கவுல், அல்லாஹ்வுடைய ஆயா, அல்லாஹ்வுடைய அற்புதம் கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் என்ன செய்வான்? உதவி செய்வான். எனவே சகோதரர், அப்படிப்பட்ட உதவி பெறக்கூடிய நல்லடியார்கள் அல்லாஹ் என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கிடுவானாக. எனவே சகோதரரே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகத்தில் வாழ்கின்ற பொழுது ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு நேசத்திற்குரியவனாக மாறிவிட்டார். அல்லாஹ் அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இன்னும் சொல்ல போனா அர்த்தம் சொல்லணும், அல்லாஹ் அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சு விட்டார். அல்லது அந்த அடியான் அல்லாஹ்வை அதிகமாக லவ் பண்ணினார். கால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூப்பிட்டு சொல்வானா, நான் இந்த அடியாரை நான் நேசிக்கின்றேன், ஆகையால் ஜிப்ரீலை நீயும் நேசிப்பாயாக சொல்வாங்க. சுப்ஹானல்லாஹ், அந்த பாக்கியம் எனக்கு உங்களுக்கு அல்லாஹ் தர வேண்டும். எனவே சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு நேசத்திற்குரிய ஒரு மனிதனாக அடியானாக இந்த உலகத்திலே வாழ்ந்துவிட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்டு இந்த உசைனை நான் நேசிக்கிறேன், நீயும் நேசிப்பாயாக, இன்ஷா அல்லாஹ் ஆமீன் செய்வாங்க. ஆமீன் தொகை செய்ய வேண்டும். நேசிப்பாயாக என்று சொல்வாங்க. ஜிப்ரீல் என்ன செய்வார் தெரியுமா? இருக்கிற மலக்குமார்கள் தான் போட்டு விடுவார். அல்லாஹ் இவரைத்தாலே நேசிக்கிறானா, ஆகையினால் நீங்களும் என்ன செய்யுங்கள்? நேசியுங்கள். இந்த கூட்டணி செய்து வளர்த்துங்கள். அப்படியே உலகத்தில் வேலை பார்க்கும். என்ன வேலை பார்க்கும்? அல்லாஹ் சொல்லிட்டான், அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரியதான் அந்த அடியார் மாறிவிட்டான். சுற்று வட்டாரத்தை மாற்றிக்காட்டு. அந்த மனிதனை சுற்றி நண்பர்கள், அந்த மனிதனை சுற்றி இருக்கக்கூடிய நைபர்ஸ், அவனுடைய அண்டை வீட்டுக்காரர்கள், அவன் எங்கெங்கெல்லாம் போறானோ அத்தனை இடத்தும் வழக்குகளை கொண்டு அல்லாஹ் செய்வான், அவருக்கு உதவி செய்வான். இது யாருக்கு? இந்த உலகத்தில் வாழ்கின்ற போது அல்லாஹ்வுடைய
காதலை லவ்வை பெற்றவர்களுக்கு எனவே சோதனை இந்த லவ்வுக்காக ஆண் பெண்ணுக்கு இருவருக்கு மத்தியில் நடக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு லவ் மனிதனுக்கும் நடக்கக்கூடிய லவ் ஒரு காதல். அந்த காதலில் பாருங்கள் அவங்க எதையும் தியாகம் செய்வது கிடையாது. அந்த ஏன் அவனுடைய உள்ளத்தில் அவன் நிறைந்திருக்கிறான், அவனுடைய உள்ளத்தில் அவள் நிறைந்திருக்கிறான். இதன் காரணத்தினால் தகப்பனையும் தூக்கி எறிகிறான், தந்தையும் தாயையும் தூக்கி எறிகிறான், இருந்த வீடையும் தூக்கி எறிகிறான், அந்த ஊரையும் தொடர்ந்து ஓடுவதற்கு ரெடியாக இருக்கிறார். சாதாரண மனிதனுடைய அன்பு இது எந்த நாளைக்கு இருக்க போது இல்லையா? ஒரு வாரமா 10 நாளா அந்த திருமணம் முடிஞ்சு அந்த முதலீடு முடிஞ்சிருமா? அல்லாஹ் அவ்வளவுதான். சாதாரண காதல் ஒரு மனிதனுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு காதல். ஆனா அல்லாஹ் மீது காதல் வைத்து விட்டால், அல்லாஹ் என் மீது காதல் வைத்து விட்டால் அது குறைவில்லாத ஒரு காதல், அது குறைவில்லாத ஒரு அன்பு, அது குறைவில்லாத நேசம். அந்த நேசத்திற்கு ஈடு எதுவுமே கிடையாது. ஒன்ஸ் அல்லாஹ்வுடைய பார்வையின் மீது பட்டு விட்டால் நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் ஒரு செலக்டிவ் ஒரு அடியானாக நான் மாறிவிட்டால் அல்லாஹ் அப்படியே வாசத்தை கொட்டுவான். பாருங்க இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டும். உலகத்தில் தொன்மை அவன் கொட்டுவான், இந்த உலகத்திலும் கொட்டுவான். கபூரில் வைக்கின்ற போது சுப்ஹானல்லாஹ் நினைச்சு பாருங்க. கபூர் நம்ம எல்லாருக்கும் ஜனாசாவை வைக்கிறோம், இன்ஜினாக இருக்கிற கபூர் எவ்வளவு அழகாக இருக்கிறது. நாம் நினைச்சுதான் நம்ம இது செப்பரேட் போகுது. அல்லாஹ் விசாரணை நினைச்சு பாருங்க. இந்த பள்ளிவாச நடத்திக்கு நம்ம இந்த அகலத்துக்கு நம்முடைய கபூர்கள் மாஷா அல்லாஹ் விசாரணை படிச்சு உதாரணம் இந்த அளவுக்கு விசாரமாக்கப்பட்ட ஜில்லுன்னு சூப்பரா இருந்துச்சு நம்முடைய கபரு. எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நம்ம வீட்டுல கூட நம்ம அனுபவிச்சுக்க மாட்டோம். ஆனால் கபருடைய வாழ்க்கை அல்லாஹ் சுப்ஹானஹு நல்ல அடியாரான உலகத்திலே வாழ்ந்துட்டு போனால் என்ன பெரிய கஷ்டங்கள் நடந்துட்டா. ஒரு 10 நிமிஷம் அல்லாஹ் வந்து 15 வீட்டு இருக்கும், 10 நிமிஷம் முதல் அசர் மதுரை இஷா அல்லாஹ் விரும்புறது மட்டும்தானே. என்னத்தை பேச அல்லாஹ் நம்ம பேச இருக்கிறோம். நேரத்துக்கு கொடுத்துட்டு போ, நாங்கள் லவ் பண்றோம்ப்பா கரெக்டா கொடுத்துருக்கு. நான் கொஞ்சம் சோதிப்பேன். உண்மையிலேயே நீங்க வந்து லவ் பண்ணி பார்ப்பேன். ஏன் பார்த்துதான் செய்யறோம். லவ் பண்றவங்க ஏன் அந்த புள்ள காதலிக்கக்கூடிய அந்த புள்ள என்ன உண்மையில லவ் பண்ணா சோதிப்பான். அவன் உண்மையிலேயே என்ன லவ் பண்றான்னு அவன் இவன் சோதிப்பான். இது சோதனை நடக்குதா இல்லையா? இதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையிலேயே நான் அவனை நேசிக்கிறேன் அப்படின்னு நினைச்சுவான். கொஞ்சம் சின்ன சின்ன சோதனையை போட்டு பார்ப்பான். சக்சஸ் ஆகிடும் வைக்கல, கொஞ்சம் பிடிச்சி நின்றுட்டு பொறுமையா நின்றுட்டு வைக்கல, அதுக்கப்புறம் அவன் போட்டு அவனுடைய நெருப்பு, அதுக்கப்புறம் அவனுடைய பறக்கத்து அவனையும் அப்படியே அனுபவிக்கிறான். உலகத்திலும் மறு உலகத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை அனுபவிக்கக்கூடிய மக்களை நாம் அனைவரும் ஆராய்ச்சி வேண்டும். எனவே சகோதரர்களே, எத்தனையோ பல சோதனைகளை பெற்றுவிட்டோம். நான் குர்ஆனில் ஒன்றும் கிடைக்கல, நான் குர்ஆன் ஓதியில் ஒன்றும் கிடைக்கல, ரஃபீலான நோன்பு சுன்னத்தான நோன்பா வைக்கிறேன் ஒன்றும் கிடைக்கல, என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகல, நான் இன்னைக்கு வரைக்கும் வீடு கட்டல, சரியான வேலை கிடையாது, என் பிள்ளைக்கு சரியான வேலை இல்லை, ஒரே நோய் ஒரே ஆஸ்பத்திரியின் கைமாதல் ஆகி கொண்டிருக்கிறேன். இப்படியெல்லாம் நமக்கு ஏதாவது நினைப்பு இருக்கும் என்றால் இதன் காரணத்தினால் அல்லாஹ்வின் மீது நமக்கு ஒரு சின்ன ஒரு வெறுப்பு ஏற்படுமையானால் என் அருமை சகோதரர்களே சகோதரிகளே, நீங்கள் நம்மை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு கம்பேர் பண்ணி பாருங்க. இந்த உலகத்தில் அல்லாஹ் நபியுல்லாஹாக வாழ்ந்தவர், அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரியவராக வாழ்ந்தவர். அல்லாஹ் தன் புறத்தில் எந்த நபியையும் அல்லாஹ் அழைத்து பேசவில்லை. அல்லாஹ் தன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்ராருடைய இரவில் தன் சிதறத்தில் முன்தாகவையும் தாண்டி அல்லாஹ் அவரிடத்தில் பேசினான். இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹன் முபீனா லியக்ஃபிர லக அல்லாஹு மா தகத்தம மின் தம்பிஹி வ மா தஅக்கர். அல்லாஹ் முன்பின் பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று அல்லாஹ் இந்த நபிக்கு சர்டிபிகேட் கொடுத்தான். இந்த தூதர் இந்த உலகத்தில் வாழ்கின்ற போது ஏதாவது சுகபோகத்தை அனுபவித்திருப்பாரா? ஏதாவது சுகபோகத்தை அனுபவித்திருப்பாரா? 3 நாட்களுக்கு மேலாக பசித்திருந்த சரித்திரத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹிஜ்ரா மக்காவை விட்டு மதீனாவுக்கு சென்ற சாதாரண விஷயமா? மக்காவிலிருந்து உம்ராவுக்கு சென்றவர்களுக்கு தெரியும். ஹஜ்ஜுக்கு சென்றவர்களுக்கு எவ்வளவு சொகுசாக நாம் போயிட்டு வந்திருக்கிறோம், எவ்வளவு சொகுசா போறோம். ஃளைட்ல போறோம், ஏசில போறோம், நமக்கு தங்குறதுக்கு ஏசி ரூம், நாம போய் தவாப் செய்யறதுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போறதுக்கு கார்ல போலாம், ட்ரெயின்ல போலாம். சுப்ஹானல்லாஹ் எவ்வளவு ஈஸி. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை விட்டு மதீனாவுக்கு 300க்கு மேற்பட்ட கிலோமீட்டர்கள் அவர்கள் கடந்து சென்றார்கள் என்று சொன்னால் அந்த பாதையில் ஒரு நாள் போய் பாருங்க, அந்த பாதையை பாருங்க. அந்த கல்லு முள்ளு மணல் அடிக்கடி காற்று சாதாரண நடந்து போகணும். அதுதான் விஷயம். அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரியவர், அல்லாஹ்வுடைய பாசத்திற்குரியவர், சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய முதலாவவர். இவருக்கு அல்லாஹ் கொடுத்த கஷ்டத்தை பார்த்தீர்களா? இந்த கஷ்டத்துக்கு முன்னாடி என்னுடைய கஷ்டம் எங்கே? நான் அனுபவிக்கும் கஷ்டம். ஆகையால் நம்மை சகோதரர்களே சொல்லிட்டே போகலாம். அல்லாஹ்வுடைய தூதரோடு லைட்டா ஒரு கம்பேரிசன் பண்ணி பார்த்தோம்னா நாம் அனுபவிக்கக்கூடிய கஷ்டம்னா ஒரு கஷ்டமும் இல்லையா? அந்த கஷ்டம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுபவிக்காத கஷ்டமா? அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அனுபவிக்காத கஷ்டமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனுபவிக்காத கஷ்டமா? இப்படி எல்லா கஷ்டத்தோடையும் சொல்றது காரணம் என்னன்னா
சக்சஸா பொறுமையா நம்ம இருந்துட்டோம்னா இந்த நபிமார்களை, சாலிஹீன்களை, சித்தீகீன்களை, சுஹதாக்களை அல்லாஹ் இந்த உலகத்தில் எப்படி நேசித்தானோ அதே போன்று அல்லாஹ் என்ன செய்வான், நம்மையும் நேசிப்பான் என்கிற செய்தியை தான் அல் குர்ஆன் சுன்னாவும் நமக்கு சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நேசத்திற்குரிய மக்களாக இந்த மாற்றம் எப்படி ஏற்பட வேண்டும் என்று நான் முதல் குத்துபாவில் நம்ம சொன்னோமோ அந்த மாற்றத்தை காலை நேரத்தில் இருந்து சொல்லக்கூடிய மக்களாக அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நம்ம அனைவருக்கும் அந்த நசீபாக்கி தருவானாக என்ற பிரார்த்தனையோடு இன்ஷா அல்லாஹ் இன்று முதல் நமது பள்ளிவாசலில், நமது ரோட்டு பள்ளிவாசலில் மாத்திரம் அசருடைய கொள்கையும் அசருடைய கொள்கையினுடைய நேரங்களில் ஒரு ஸ்டாண்டர்டாக ஆக்கப்படுகிறது. ஏன்னா வியாபாரிகள் நிறைய பேர் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு அந்த தொழுகையுடைய நேரங்கள் அவர்களுக்கு வந்து மிஸ் ஆகும். அவ்வளவு ஜமாத் வந்து நிற்க முடிய மாட்டேங்குது. நிறைய பேர் இரண்டாவது ஜமாத் வந்து நிற்கிறாங்க அல்லது தனித்தனியாக தொழுது போறாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தை கொண்டு நம்முடைய நிர்வாகம் வந்து கன்சிடர் பண்ணி இருக்காங்கன்னா ஒவ்வொருடைய தொழுகையும் இந்த அசருடைய தொழுகையும் ஸ்டாண்டர்ட் டைம் மட்டும் எப்படி நம்ம மற்ற ஊர்களில் பஜார் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்ம பஜார் இருக்கக்கூடிய நம்ம ரோட்டு பள்ளிவாசல்கள் ஆகியிருக்காங்க. ஒவ்வொருடைய கொள்கை, ஒவ்வொருடைய அதான் 12:30 12 வரைக்கும், ஒவ்வொருடைய இக்காமத் 12:45 12:45 இன்ஷாஅல்லாஹ் இருக்கும். அதே போல அசருடைய கொள்கை அதான் 3:45 அதே போல அசருடைய இக்காமத் வந்து 4 மணிக்கு இன்ஷாஅல்லாஹ் இருக்கும். இன்று முதல் அது வந்து நடைமுறைப்படுத்தப்படும். இன்றைக்கு அசர்ல இருந்து நாளைக்கு இன்ஷாஅல்லாஹ் அதே போல தொடர்ந்து அது வழக்கமாக்கப்படுகிறது என்பதை உங்களுக்கு நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்ஷாஅல்லாஹ் அதை இந்த சரியான முறையில் பயன்படுத்தி இந்த கொள்கைகளை சரியான முறையில் நிறைவேற்றக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.